Assalamu alaikum and hello viewers. Welcome to Riyana's recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல ஜிலுஜிலுன்னு இருக்கிற ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். Oreo பிஸ்கட்டை வச்சு இந்த ரெசிபி செய்ய போறோம். Oreo கோல்ட் காஃபி. இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ரொம்ப குறைவான பொருட்களே போதும். இப்போ எப்படி செய்யிறதுங்கறத பார்க்கலாம் வாங்க. Oreo கோல்ட் காஃபி செய்யிறதுக்கான இன்கிரிடியன்ட் எல்லாம் நம்ம என்னங்கறத பார்த்தறலாம். நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துர்க்கேன். காச்சி ஆறுன பாலை ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துர்க்கேங்க. Oreo பிஸ்கட் வந்து 10 ரூபாய் பாக்கெட் 1 எடுத்துர்க்கேன். நம்ம இன்னைக்கு எடுத்துர்க்க அளவுல வந்துட்டு 2 பேர் தாராளமா குடிக்கலாம். தேவையான அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் எடுத்துர்க்கேன். சாக்லேட் சிரப் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். அப்புறம் ப்ரூ காஃபி தூள் 3 ரூபாய் பாக்கெட் எடுத்துர்க்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்துர்க்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜில்லாக இருக்கிற பாலை வந்து நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆறுன பாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் வந்து ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த 3 ரூபாய் பாக்கெட் ப்ரூ காஃபி வந்து நான் ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெள்ளைப்பொடி இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு 10 ரூபா டைரி மில்க் வந்து ஒன்று உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கெட்டில் வந்து 5 ஓரியோ பிஸ்கெட் இருந்துச்சு. இப்போ வந்து நான் 4 பிஸ்கெட் வந்து உடச்சி சேர்த்துக்க போகிறேன். ஒரு பிஸ்கெட் வந்துட்டு நம்ம கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வந்துட்டு சாக்லேட் சிரப் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நுரை வந்திருக்கணும். அப்போ தான் நல்லா அரைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது ஓரத்தில் எல்லாமே இந்த சாக்லேட் சிரப் வந்து நான் லைட்டாக ஊற்றி விட்டுக்க போகிறேன். பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ வந்து ஓரியோ கோல்ட் காஃபி வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஊற்றும் போதே நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து இந்த நுரையாக இருக்கிறதும் மேலே நல்லா கட்டி நிற்கும் போது அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஒரு பிஸ்கெட் வந்து டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸை வந்து சேர்த்துக்கிறேன். ஃபைனலி இப்போ சூப்பரான ஓரியோ கோல்ட் காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.